எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஆண்டவரை பார்த்து மறுபடியும் எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வில் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம், காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டையன் அடைக்கலம். நாமம் எனது இன்பம், உமது செட்டையன் அடைக்கலம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராப் எந்த நாளும் எந்தன் பரிகாரி, யெகோவா ராப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி, எந்த நாளும் வெற்றி தருவீம் யெகோவா நீசியே ஸ்தோத்திரம், எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நீசியே ஸ்தோத்திரம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, வாழ்வின்
கேடகம் எல்ஷடா எந்தன் துணை நீ என் வாழ்வின் கேடகம் யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எல்ஷடா எந்தன் துணை நீரே வாழ்வின் கேடகம் எல்ஷடா எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? மறுபடியும் இந்த பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீர் தான் என் கேடகம், என்னை பாதுகாக்கிற கேடகம். ஆகல் இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்தவர், இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தினவர், இதுவரைக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆதரவா இருந்தவர். உண்மையா இருதயத்தின் ஆழத்தின்னு சொல்லுவோம். ஆண்டவர் இந்த கால்வழி நம்மை பார்க்கிறார். உண்மையா ஆராதிக்கிறோமா, கடமைகளுக்காக ஆராதிக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறார். இந்த கால்வழியில ஆண்டவரை பார்த்து சொல்ல போற எல்லாரும் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, கர்த்தர் ஆண்டவர் நீர் தான் எங்களுடைய எல்ஷடாய். ஹல்லேலூயா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தின தேவன் நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம் எல்ஷடாய். ஹல்லேலூயா, எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எனது இன்பம், உமது செட்டையன். ஆண்டவரை பார்த்து, உமது நாமம் எனது இன்பம், எனது இன்பம், உமது செட்டையன் அடைக்கலம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல்ஷடா எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல்ஷடா எந்தன் நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா
நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. இன்னொரு விசை, எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. இன்னொரு விசை கூட, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஆமாண்டவரே, எல்லா துதிகளையும் கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆண்டவர் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களிலே நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். நன்மைகளை அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தயவு செய்து உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலைவேளை மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே இந்த 1ஆம் தேதி ஜெபத்தை குறித்து யோசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை இந்த காலைவேளை நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்து பழக்கப்பட்ட அறிந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். கடைசி பகுதியை விட்டுருங்க, முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். மறுபடியுமாக, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் அடிக்கடியாக வந்தது. நேற்றைக்கு சில நிமிடங்கள் இதை யோசித்து பார்க்க, சிந்திக்க, இந்த வசனங்களை வாசித்து பார்க்க கர்த்தருக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆசா என்ற இந்த ராஜா யூதா தேசத்தை ஏறக்குறைய 41 ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்த ஒரு ராஜாவா இருக்கிறார். இவனுடைய ஆரம்ப காலத்தை நீங்கள்
படிப்பீர்கள் என்றால், இந்த ஆசாவுடைய நாட்களிலே நீங்கள் 14வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது பாருங்க, கீழே படிக்கிறோம். இந்த ஆசா, இவனுடைய முதலாவது வருஷம் கடைசி பகுதி மாத்திரம் சொல்லுகிறேன். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருடம் மட்டும் அமர்த்தியாய் இருந்தது என்று படி. இந்த ஆசாவுடைய நாட்கள்ல பல காரியங்கள் நடந்திருக்கிறது 41 வருட அரசாட்சியில. ஆனால் இதற்கான காரணங்களை சொல்லும் போது இங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய. மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையானதை செய்யறதே, செம்மையானதை செய்யறதே பெரிய கஷ்டம். ஆனா என்னுடைய ஆரம்ப காலத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். சரி, என்ன செய்தான் என்றால், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி என்று படி. தேசத்தில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் என்ன செஞ்சிட்டார்? அகற்றினார். இப்ப ஜனங்கள் எல்லாரும் யாரை தொழுது கொள்ளணும்னு விரும்புறாரு? தான் தொழுது கொள்வது மாத்திரல்ல, தன்னுடைய தேசத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பி அந்நிய தெய்வங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி 4வது வசனத்திலே தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்து. இப்போ நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்கின்றார். பாருங்க, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. அமைதியா இருந்துச்சான், சமாதானமா இருந்துச்சான். அவ்வளவு நல்ல காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறார். அப்போ தன்னுடைய ஆரம்ப காலத்திலே தேவனை உத்தம இருதயத்தோடு இந்த ராஜா பின்பற்றிருக்கிறார். அதைதான் இங்க 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். இந்த உத்தம இருதயம்ன்ற வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது அவரை பற்றி முழு இருதயத்தோடும் இருக்கிறவர்களுக்கு ஹோல் ஹார்ட்டட்லி என்ற வார்த்தை அன்டிவைடட் ஹார்ட் என்று சொல்லப்பட்டது. அப்போ சந்தேகமற்ற நிலையிலே, 2 மனநிலையிலே தேவனை பின்பற்றாமல் முழு இருதயத்தோடும் தேவனை பின்பற்றின ஒரு மனிதனாக இந்த ஆசா என்ன செஞ்சிருக்காரு? இருந்திருக்கிறாரு. இப்படி இருந்திருக்கிற இந்த ராஜா இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார். இது இது இப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தேவன் மேல் வைத்திருந்த அந்த முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை அவன் சேவித்தபடினாலே 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை பாருங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். அன்றைய நாட்களிலே இந்த அபியா என்ற அவனுடைய தகப்பனாருடைய பெயர் அபியா. இந்த அபியா மரணமடைந்த பிறகு ஆசா ராஜாவாகிறான். ஆனால் அபியாவின் மனைவியாகிய இந்த மாக்கால் ராஜாத்தியாக இருக்கிறார். நம்ம இந்த இங்கிலாந்து தேசத்தை பார்ப்பீங்களா, அங்க கிங் அப்புறம் குயின் என்ற நிலையில பட்டம். இப்ப எப்படி இங்க ஜனாதிபதி எல்லாம் இருக்கிறாங்க, அதுபோல அங்கே ராஜா ராணி என்ற நிலையில இருக்கிறார். ஆனா ராஜா செத்துட்டாரு, அபியா செத்துட்டாரு. ஆனா மாக்கால் இன்னும் எப்படி இருக்காங்க? ராஜாத்திய ராணியாக அந்த தேசத்தில் அவர்கள், அது ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி. அப்ப இவன் தேசத்தை சுத்திகரிக்கிறான். தேசத்தை இந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்ட்டு. ஆனா அந்த அம்மா என்ன செய்யலையா? தூக்கி போடல. இப்ப அவர்களை ராஜாத்தியா அவளுடைய பதவியை என்ன செய்தான்? பறித்து அவளுடைய விக்கிரகங்களை என்ன செய்தானா? சுட்டரித்து போட்டான். அப்போ இதெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது தன்னுடைய ஆரம்ப காலங்களிலே தேவனை முழு இருதயத்தோடும் இவன் என்ன செஞ்சிருக்கான்? தேடி இருக்கிறான். இப்படி தேடிக்கொண்டிருந்த நாட்களிலே தன்னுடைய 10வது வருடத்திலே ஒரு யுத்தத்தை இந்த ஆசா ராஜா சந்திக்கிறான். இவங்க அங்கே படிக்கும்போது இந்த காலத்துல நீங்க படித்து பார்க்கும்போது பாருங்க, 9வது வசனத்துல என்ன படிக்கும்போது 14:9 அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். எத்தனை பேரோட இந்த ராஜா வருகிறான்? எத்தியோப்பியா தேசத்தின் ராஜா 10 லட்சத்தின் ஜனங்களோடு கூட வருகிறான். ஆனால் 8வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த யூதா ராஜாவாகிய ஆசாவின் இடத்திலே 5,80,000 ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. யூதா கிட்ட எவ்வளவு இருக்காங்க? 5,80,000.
அந்த எத்தியோப்பியா ராஜா கிட்ட 10 லட்சம் காலாட்கள், ரதங்கள் இதெல்லாம் இருக்குது. எல்லாரும் இவர்கள் யுத்தத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார். அப்பொழுது இவன் முழு இதயத்தோடும் தேசத்திலே கர்த்தரை தேடுகிறவனா இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இப்படி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை என்ன செய்யறாரு? ஏனென்றால் அவருக்கு முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறார். முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் ஏதாவது சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக வரும்போது முழுவதும் யாரதான் நம்புவாங்க? கர்த்தரையே. வேறு எந்த ஒரு உதவியும் நாடி போகவில்லை. இதைதான் நான் சொல்ல வருகிறேன். ஒரு மனிதன் முழு இதயத்தோடும் தேவனை சார்ந்து கொள்வான் என்றால் அவன் சூழ்நிலைகள் வரும்போது தேவனையே நோக்கி பார்க்கிறவனாக இருக்கின்றான். இங்கே இப்படி தேவனை நோக்கி பார்த்த போது 12வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறி அடித்ததினால் எத்தியோப்பியர் எப்படி போனாங்களா? ஓடி போனார்கள். சொல்லுமா, தேவன் தம்மை பற்றி முழு இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். அந்த எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஏராளமான ஜனக்கூட்டம், 10 லட்சம், ஏறக்குறைய டபுள் மடங்கா என்ன செய்யறாங்க? வர்றாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க? ஓடி போகிறார்கள். இதை நான் படித்த போது தன்னுடைய ஆரம்ப காலத்திலே முழு இதயத்தோடும் இந்த ஆசா ராஜா கர்த்தரை என்ன செய்தான்? தேடினான் என்று படிக்கிறோம். ஆனால் 16வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அந்த இஸ்ரவேலுடைய தேசத்தின் மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த தேசம் 2ஆ பிரிக்கப்படுகிறது. யூதா பகுதி கீழே இருக்குது, மேல இஸ்ரவேல் இருக்குது. இவன் என்ன செய்யறான்? இந்த பாஷா, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேல் யாரு? இவருடைய சகோதரர்கள் தான். சாலமோன் நாட்களுக்கு பிறகு தேசம் 2ஆ பிரிந்து விடு. இந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த யூதாவுக்குடைய அந்த பார்டர்ல ஒரு பெரிய மதில் சுவரை என்ன செய்யறான்? எதற்காக கட்டுகிறான் என்றால், இந்த யூதாவிலிருந்து ஒரு பொருளும் வெளியே போகக்கூடாது, மற்ற இடங்களிலிருந்து இந்த யூதாவுக்கு எந்த பொருள்களும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய மதில் சுவரை இவன் கட்டுகிறான். இப்படி கட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பொருளாதார குறைவுகள் என்ன செய்யும்? இருக்கும். மக்கள் இங்கேயும் அங்கேயும் போக மாட்டாங்க, வேலை வாய்ப்புகள் போகும். ஆட்டோமேட்டிக்கா பஞ்சம் என்ன செய்யும்? அங்கே வரும். இந்த பஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த யூதா பலவீனப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுலபமாக இவர்களை என்ன செய்வாங்க? வெற்றி பெறுவாங்க. அதுதான் அவனுடைய ஒரு ஐடியாவாக, ஸ்ட்ராட்டஜியாக காணப்படுது. ஆகவே இஸ்ரவேல் ராஜா இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 35வது வருடமா 36வது வருடம், இந்த 36வது வருடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அப்போ 10வது வருடத்துல ஒரு பிரச்சனை வருது. அடுத்தது எவ்வளவு வருது? 36வது வருடத்துல வருது. இடைப்பட்ட காலத்துல இன்னும் அவன் கர்த்தரை என்ன செஞ்சிருக்கணும்? அதிகமா தேடி இருக்கணும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த முழு இதயத்தோடும் தேவனை தேடுகிற அந்த காரியத்திலிருந்து அப்படியே வழி இப்பொழுது முழு இறுதியும் சொல்ல முடியல, டிவைடட் ஹார்ட். அவனுடைய இருதயம் பிரிந்திருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை பிரிந்திருக்கிறது. இப்போ தேவனை அவன் என்ன செய்யல? சார்ந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேகர் ஆரம்ப காலங்களிலே நம் முழு இதயத்தோடு கர்த்தரை என்ன செய்கிறோம்? பின்பற்றி. அப்பொழுது தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வல்லமையை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கிறோம். ஆனால் காலங்கள் கடந்து செல்லும் போது தேவன் மேல் வைத்த அந்த முழு இதயத்தை விட்டுவிட்டு தேவனை வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் முழு இதயம் என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க. இந்த பாஷா இந்த ராமாவை கட்டின போது இந்த இஸ்ரவேலுக்கு மேல சீரியா என்ற ஒரு தேசம் இருக்கிறது. இந்த சீரியா தேசத்திற்கு ஆள் அனுப்புகிறான். என்ன எப்படி அனுப்புறான் பாருங்க. 2வது வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்கூவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியா ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி. எங்கிருந்து எடுக்கிறான்? இப்போ இந்த முழு இதயத்தோடும் தேவனை தேடும் போது அநேக பொருளாதார வளர்ச்சி அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேக தங்கத்தையும் வெள்ளியும் அவன் சேகரித்து வைத்திருக்கிறான். இவ பிரச்சனை வரும்போது
தேவனை தேடுவதை விட்டுவிட்டு இந்த பொன்னையும் வெள்ளியும் எடுத்து சீரியாவின் ராஜா, இந்த இஸ்ரவேலுக்கு மேல இருக்கான், அவனுக்கு இடத்துல அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யறான், அனுப்பி நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்றார். பாருங்க, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மேல இருந்து இஸ்ரவேலோடு கூட என்ன செய், யுத்தம் செய். அப்ப இந்த ராமாவை கட்டுகிறதை அவன் நிறுத்தி விட்டு அவனுடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதும் எங்க போகும், அந்த யுத்தத்திலே கடந்து செல்லும் என்று சொல்லி அவனுக்கு பொண்ணும் வெள்ளியும் என்ன செய்யறான், கொடுக்கின்றான். இப்போ யாரை அடிக்கிறதுக்கு யாரை கொடுக்கிறாரு, தன்னுடைய சகோதரனோட யுத்தம் செய்வதற்காக சத்ருவினுடைய ராணுவத்தை அவன் என்ன செய்யறான், கூலி கொடுத்து அதை என்ன செய்யறான், அதுக்கு உதவிக்கு அழைக்கிறான். இப்ப யார டிபெண்ட் பண்ணல, கர்த்தரை டிபெண்ட் பண்ணல. இது கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதான் நீங்க படிக்க, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அப்போ யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்கள், அதாவது அந்த வார்த்தைக்கு நான் இப்படி புரிந்து கொள்கிறேன், முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறார்கள். ஒரு சிறு 99.009 எல்லாம் கிடையாது, 100% தேவனையே சார்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் யாரைதான் சார்ந்து கொள்ளணும், தேவனையே நோக்கி பார்க்கிறவர்கள், இவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை. ஆனா இங்கே ஆசா 36வது வயதிலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தை என்ன செய்யறான், சார்ந்து அது சக்சஸ் ஆகுது. அவன் அங்க அடிக்கும் போது இவர்கள் இந்த ராமாவை கட்டுகிறதை விட்டு அவர்கள் போய்விட்டார். இவன் அந்த கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நகரத்தை அவன் கட்டினதாக இங்கே படிக்கிறோம். பாருங்க 6வது வசனத்திலே, அப்பொழுது ராஜாவாகி ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து அவர்களால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அப்ப நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை அவன் கட்டினதை கர்த்தர் உடைச்சு போடுவார். உடைக்கலாம் இல்ல, அவனுடைய முயற்சியை வாய்க்க பண்ணுகிறார் ஆண்டவர். ஆனா என்ன நடக்கிறது, 7வது வசனத்திலே, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்ப இவன் யாரை சார்ந்து கொள்ளுகிறான், சீரியாவின் ராஜாவை பணத்தை சார்ந்து கொள்ளுகிறான், வெள்ளியை பொன்னை சார்ந்து கொள்ளுகிறான், சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லைன்னா முழு இதயத்தோடு கட்டுறதுதான் என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் பொன்னும் வெள்ளியும் மனித உதவிகளும் நமக்கு உதவி செய்கிற மனிதர்களும் எழும்பும் போது நாம் என்ன செய்யறதில்லை, தேவனை சார்ந்து கொள்வதில்லை. இந்த ஆசா தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொஞ்சம் இடம், பொன்னும் வெள்ளிக்கு கொஞ்சம் இடம், மனிதர்களுக்கு கொஞ்சம் இடம், இப்படி தன்னுடைய இருதயம் பிரிக்கப்பட்ட நிலையில். அப்போ இந்த ஆனானி என்ற தீர்க்கதரிசி சொல்கிறான், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தீரே. கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் இப்பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடுகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டது. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டது. ஆனால் இந்த வசனத்தை சொல்ல, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்து ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று அவனை எச்சரிக்கிறார். இப்போ என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஆசா, அவன் மனம் திரும்பி இருக்கணும், கர்த்தரை தேடி இருக்கணும். அதற்கு பதிலாக இந்த ஆனானி என்ற தீர்க்கதரிசியின் மேல் அவன் கோபம் கொள்ளுகிறான். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 12வது வசனத்திலே, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். எவ்வளவு இதா பாருங்க. தேவனை அறியாதவர்களா இருந்திருந்தா பரவாயில்ல, தேவனை அறிந்து முழு இதயத்தோடும் தேடின ஒரு மனிதன் தன்னுடைய மரண காலத்திலே தேவனை அல்ல மனிதர்களை, பரிகாரிகளை, சீரியர்களை, பொன்னையும் வெள்ளையும் அவன் சார்ந்து கொள்ளுகிறவனா இருந்தான். அதனால பாருங்க, அந்த கால்களில் ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். எனக்கு இதை படிக்கும் போது இந்த காலையிலே ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், முழு இதயத்தோடும் தேடுங்க என்னை,
அரைகுறை மனதோடு கூட அல்ல. எதையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய மனிதர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கலாம். தயவு செய்து மனிதர்களையோ பணத்தையோ பொருளையோ சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவனை மாத்திரம் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள. தேவனை மாத்திரம் சார்ந்து. அப்பொழுது அவர்களுக்கு தமது வல்லமையை என்ன செய்கிறார்? விளங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்தான்? உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்கள் என்று தேவன் பார்க்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறது. அது அது ஆண்டவருடைய அறிவை குறிக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் கர்த்தர் பார்க்கிறார். தனிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நேற்றைக்கு நடைபெற்ற சூழ்நிலையில நம்ம வின் பண்ணிருக்கலாம், முழுவதும் சார்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வரலாம், அடுத்த மாதம் ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம். அந்த சூழ்நிலையிலே அவரை நாம் சார்ந்து கொள்ளுள்ளாய், முழுதயத்தோடும் தேடுகளாய் இருக்கிறோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனம். 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்போதும் பதிக்கப்பட்டவர்களா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. பதிக்கப்பட்டது புரியுதா? பதிக்கப்பட்டதுன்னா புரியுதா? நம்ம மேலேயே என்ன செய்தான் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஆகவே நாம தேவனையே பார்க்கணும். தேவன் நம்மையே பார்த்து கொண்டு இருக்கிறார். 33ஆம் சங்கீதம் 13லிருந்து 15வது வசனம் வரைக்கும் பாருங்க. எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார், எல்லார் மேலும் எப்படி இருக்காரா? கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்து, ஒவ்வொரு செய்கையும் அவர் என்ன செய்கிறார்? கவனித்து கொண்டிருக்கிறார். நாம என்னமோ நினைக்கிறோம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா, அவருக்கு வேலையே இல்லாதான் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்கிறது தான் ஒரு வேலை. நாம செயல்களை பார்க்கிறோம். மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், அவருடைய செயல்களை பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் செயல்களை அல்ல, இருதயத்தை பார்க்க. எந்த நோக்கத்தோடு கூட நாம் செயல்படுகிறோம் என்பதை தேவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? கவனித்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடும் தேவனை தேட வேண்டியவர்களா இருக்கும். அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட வெளிப்பட்ட ஒரு தருணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் படித்தோம். இங்கே ஒரு சாதாரண ஒரு பெண்மணி 12 வருஷமாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாத ஒரு பெண்ணை குறித்து இங்கு படி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. எனக்கு இதை படித்த போது, இதற்கு முன்பதாக யாரும் வஸ்திரத்தை தொட்டு என்ன செய்யல? சுகமடையல. அப்ப இவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம். இயேசு நாசரேத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம். சாதாரண காரியம் இல்லை. ஏனென்றால் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் படிச்சிருப்பார் 6வது அதிகாரத்துல. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை ஏசையா கண்டபோது சொல்கிறார், தேவ ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் என்ன செய்ததாம்? நிறைந்திருந்தது. தேவாலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. அப்போ இவளுக்கு என்ன புரியுதுன்னா, இவர் ஒரு மனிதன் அல்ல, மனிதனாய் வெளிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, அவள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டா, ஒன்னும் இல்ல. இப்பொழுது அவள் செய்கிற காரியம், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இது சாதாரண ஜனக்கூட்டம். ஏன்னா ஜனங்கள் நெருக்கி கொண்டு, இவள் பெண், அது இல்லாம இந்த சரீரத்தில் இருந்த அந்த பிரச்சனை வேற. இந்த நாட்களில் அது பெரிய தீட்டாக கருதுவார். சமுதாயத்துக்குள்ள அவர்கள் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் பல தடைகள் இருந்தாலும் அவருடைய இருதயம் ஒரே ஒரு காரியம், இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, வரவேண்டிய தாவீதின் குமாரனாய் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவளுக்குள் இருந்ததனால் அந்த விசுவாசம் முழுமையாக இருந்தது.
அவரை தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். பாருங்க, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில். அவ பாருங்க, இங்க இயேசு தொடல, இயேசு ஜெபிக்கல, இயேசு அந்த வியாதியை கடிந்து கொள்ள ஒன்றுமே செய்யவில்லை. முழு இதயத்தோடும் அவள் தேவனை விசுவாசித்தாள். முழு இதயத்தோடும் விசுவாசித்ததை யார்கிட்டயும் சொல்லல. அங்கே அவள் வந்து ரொம்ப சைலண்டா வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செஞ்சிட்டா? தொட்டுட்டா. இப்போ தன் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் என்ன செய்கிறாள்? உணர்கிறாள். இப்ப பாருங்க, இயேசு அமைதியா போயிடல. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கும், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. ஏனென்றால் ஒவ்வொரு மேலும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டவைகளா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. அவருடைய இருதயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இவளுடைய செயல்களை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? அவர் மனிதனா இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தினுடைய நோக்கத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவ வர்றது அவருக்கு தெரியும். அவ என்ன நினைக்கிறா? யாருக்கு தெரியாம போய் என்ன செஞ்சிடலாம், தொட்டுட்டு வந்துடலாம் என்று ஆனால் அவள் வரும்போதே ஆண்டவர் அதை செய்கிறார். அறிந்து அவள் விசுவாசத்தோடு கூட அந்த சரீரத்தை, அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாளா, இப்ப சுகமடைந்துட்டா. அவன் நினைச்சிட்டா அப்படியே மெதுவா என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் நினைக்கிறா. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அதுதான் அவருடைய கண்கள். அந்த வல்லமை புறப்பட்டு போறதை என்ன செய்யறார்? அவர் பார்க்கிறார். ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று அவருக்கு தெரியும். அவளுக்கு தெரியும். அவ எப்படி வந்து சொல்றான்னு பார்க்கணும். ஏன்னா ஜனங்களுக்கு அது என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். உண்மையெல்லாம் என்ன செஞ்சுட்டா? பயந்து. இவ பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கம்மியா இருக்குது. அப்படியே தொட்டோம், சுகமாயிடுச்சு, அமைதியா, யாருக்கு தெரியாம என்ன செஞ்சிடலாம். ஆனால் அவர் இருதயங்களை பார்க்கிறார். அப்படி சரித்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்திருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியல. சொல்றா, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அது ஒருவேளை வியாதியில இருக்கலாம், அதுவேளை ஒரு பிரச்சனையில இருக்கலாம், பண பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம் முழு இருதயத்தோடு தேவனை சார்ந்து கொள்வோம் என்றால் தேவன் தமது வல்லமையை என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையை குறித்து சொன்னா ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் அதான் இந்த பாட்டை எடுத்தேன், எல்ஷடாய். எல்ஷடாய்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன். இந்த காலையில, இந்த மாதத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை, அவர் எல்ஷடாவாய் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் முழுதியத்தோடும் அவரை தேடுவோம் என்றால், அவரை சார்ந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாக இந்த மாதத்திலே தேவனுடைய வல்லமை நாம் பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடப்படுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Praise the Lord Jesus. Hallelujah. நான் நிற்கும் பூமி நிலை குழைந்து அழிந்தாடும், நின் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாடும். நான் நிற்கும் பூமி நிலை குழைந்து அழிந்தாடும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாடும். என் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாடும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாடும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு நம்புவேன் என் இயேசு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி இடை குலைந்து அழிந்தாடும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே இந்த முதல் மதிய நேரத்திலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அநேக இடங்களிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தீர். சில நிமிடங்கள் பாட துதிக்க நன்றி சொல்ல, எப்பொழுதும் சில நிமிடங்கள் நம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரத்துக்காக நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இப்பொழுது சிந்தித்த வார்த்தையின்படி நாங்கள் முழு இதயத்தோடும் தேவனை சார்ந்து கொள்ள, முழு இதயத்தோடும் தேட, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரே முழுவதுமாய் உம்மையே விசுவாசிக்க, உம்மையே நம்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்தல்கிறார். எங்கள் அவிசுவாசத்தை ஆண்டவரே நீர் மாற்றி அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை முழு இதயத்தோடு நேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கடந்த கால அனுபவங்களை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள, உம்முடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் அனுபவிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரை கர்த்தர் உதவி செய்வார். இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் நீர் எல் ஷடாவா இருக்கிறீர் என்பதை நாங்கள் படிப்பது மாத்திரம் அல்ல, சாட்சிகளிலே கேட்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் அதை காண அனுபவிக்க இந்த மாதத்து விசேஷித்த கிருபையினர் கட்டளையிடும். நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய வல்லமையை ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அந்த கதாவை 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை அனுபவித்தது போல, ஆசா தன்னுடைய ஆரம்ப கால ராஜ்ய பாரத்திலே கர்த்தருடைய வல்லமையை அறிந்திருந்தது போல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வல்லமையை அனுபவிக்க ஆண்டவரே அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்த இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கைது செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தருடைய நன்மையை விளங்க பண்ணும். எங்கள் பிரயாணங்களிலே கூட இருக்கிற ஆண்டவரே சபை மக்கள் யாவருக்கும் ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை தாள், குடும்பங்களே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இன்னும் தேவனை அதிகமாய் தேட
ஆண்டவருமோடு கூட நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். மறுபடியும் காணும் வரைக்கும் உடைய மாறாத கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக.